அடுத்து பாடவரும் கவிஞர் பேரூரில் வசிக்கின்ற பெருமை மிகு கவிஞர்கள். பேரூரில் வசிக்கின்ற பெருமை மிகு கவிஞர்கள். சிற்றூரை ஆளுகின்ற சிறந்த நல்ல ஆட்சியாளர். சிற்றூரை ஆளுகின்ற சிறந்த நல்ல ஆட்சியாளர். பற்றாத கவிதை நலம் வைத்திருக்கும் ஆட்சியாளர். சங்கப்பெண் கவிஞர்களின் சமகால வீழ்ச்சியாளர். தங்கமனும் குணத்திற்கு தகுதி மிகு சாட்சியாளர். லட்சுமியை வேண்டினால் கனகம் கிடைக்கும். கனகம்னா பொண்ணுதான். லட்சுமியை வேண்டினால் கனகம் கிடைக்கும். கனக லட்சுமியை வேண்டினால் கவிதை கிடைக்கும். லட்சுமியை வேண்டினால் கனகம் கிடைக்கும். கனக லட்சுமியை வேண்டினால் கவிதை கிடைக்கும். சாரல் மழை பொழிவது போல், தேரல் தரும் மயக்கம் போல், ஊரில் படுத்த பழுமரம் போல் உவகை கவிதை இவர் படித்தால் ஊராரும் உறவாரும் உற்றனல் நண்பரும் பேராமல் வீற்றிருந்து பெருமையோடு கேட்டிடுவார். புன்னகை மாறாத உன்னதம் இவருக்கு சொத்து. நன்னடை மாந்தருக்கு இவர் கவிதை நல்ல வித்து. கவிக்குயில் என்னும் தலைப்பிலே இந்த கவிதை குயில் கூவ போகிறது. வருக கவிஞரை, பொழிக கவிதை மலர். தமிழ்டா தமிழ் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் தமிழ் இலக்கிய பேரவை ஆன்றோர் சார்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு மாலை வணக்கத்தை அவை அடக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்த தலைப்பு பாரதி ஒரு கவிக்குயில். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஒரு கவிக்குயில். 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் மண்ணில் தோன்றிய இன்றைய இளைய சமுதாயத்தை தட்டி எழுப்பிய கவிக்குயில் எங்கள் கவிக்குயில். வல்லமை மிக்க நெஞ்சிலே உறுதி வேண்டி வீர வெளியில் அணரை தெரிந்த எங்கள் கவிக்குயில். சொல்லின் உணர்ச்சிதனை தூண்டி திடம் உள்ளத்தில் வீர எழுச்சியை ஏற்றிய எங்கள் கவிக்குயில். அறம் ஒன்றே ஆன்மாவிற்கு பேரின்பம், அதனால் அரணே துணை என்று கண்ணனை பாடிய எங்கள் கவிக்குயில். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என வீரவாள் ஆயுதம் போன்ற வெட்டு அருவாள் மீசையான் எங்கள் கவிக்குயில். துச்ச கேவல அடிமை கிளனை போக்க தூள் தூள் என பறக்கும் கனல் சொற்களால் துச்சனை புரத்திய எங்கள் கவிக்குயில். சாதிகள் இல்லையடி பாப்பா என கவிவாடி எங்கும் எதிலும் சமம் என்ற பொது உடைமையை ஓங்கி உரைத்த எங்கள் கவிக்குயில். வீர செருப்புடன் வேட்டி கட்டி முண்டாசு தலையுடன் வீதியிலே வீறு நடை போட்ட எங்கள் கவிக்குயில். பெண்டியில் தலை நிமிர்ந்து நேர்கொண்ட பாவையுடன் நடக்க ஜெய பேரியை கொட்டிய கடைச்சங்கம் எங்கள் கவிக்குயில். பண்டிதரும் பாவலரும் பகன்ற பைந்தமிழை நம் தேசத்தின் பாமர மக்களும் நன்கு அறிய செய்த எங்கள் கவிக்குயில். வீர சுதந்திர தாகத்தினை தேமதர தமிழிசையால் அந்நியனை வீறு கொண்டு விரட்டிய வீரப்புவி எங்கள் கவிக்குயில். பக்தி பரவசத்தால் பரம்பொருளை பாங்காய் பாடி வீர சக்தியை வியந்து ரசித்து வல்லமை வேண்டிய எங்கள் கவிக்குயில். புதுமை பாராட்டும் புரட்சி கவி பாரத மண்ணில் புயல் வேகத்தில் பெண் விடுதலைக்கு வித்திட்ட எங்கள் கவிக்குயில். காலத்தை வென்ற தீர்க்கதரிசி அவன், கண்மூடி கண்ட கடலில் கடல் தெரிக்க காணப்பாடும் எங்கள் கவிக்குயில். ஞானத்தை வென்ற இவன் புகழ் தங்க தரணியில் ஞானத்தை உயிருக்கு நல்கிய எங்கள் கவிக்குயில். மாஞ்சோலையில் உயிரின் குழலிமையும் மனதில் பறிமுத்து மதிமயங்கி காதலால் தவித்த எங்கள் கவிக்குயில். நீல கடலின் கவர்ச்சியினை அள்ளிப்பருகி நெருப்பு நீல மணிகளோடு சேர்ந்தார் போல் ஒளிரும் கதிரோனை ரசித்த எங்கள் கவிக்குயில். காற்று மரங்களிடை காட்டு விசையில் உரையாடி ஆற்று நீரோசை அருவியொலி என இயற்கையை அனுபவித்த எங்கள் கவிக்குயில். மங்கா புகழ் கொண்ட சங்க தமிழுக்கு மீண்டும் மறுமலர்ச்சி பூங்கா அமைத்து கொடுத்த எங்கள் கவிக்குயில். மங்கா புகழ் கொண்ட சங்க தமிழுக்கு மீண்டும் மறுமலர்ச்சி பூங்கா அமைத்து கொடுத்த எங்கள் கவிக்குயில். வாழ்ந்த சுப்பிரமணிய பாரதியார் நாமம், ஓங்குக மகாகவியின் புகழ். நன்றி, வணக்கம்.
காசிலே கண்ணம்மா இந்த காதலை நீந்த கழிக்கின்றேன் அமுதூத்திலை உண்ட இதழ்களும் நில ஊறி ததும்பும் பிடிகளும் 10 மாற்று பொன்னுள்ள நிர்ணயத்தையும் இந்த மையத்து நானுள்ள மட்டிலும் என்னை வேற்று நினைவின்றி பேசியது ஓர் பின்னகனாக புரியுது என்று பாடி குயிலுக்கு பாட்டு பாடியவன் மகாகவி பாரதி. அவனை கவிக்குயில் என்று இந்த கவிதை குயில் பாடி சென்றிருக்கிறது. திருவனந்தபுரத்துக்கு போன பாரதி மிருகக்காட்சி சாலையிலே சிங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தியவர். சிங்கத்தின் முன்னால் கைகட்டி நின்று கொண்டு வனராஜனே உங்களோடு பேச கவிராஜன் வந்திருக்கிறேன் என்றார். வனராஜனே உங்களோடு பேச கவிராஜன் வந்திருக்கிறேன் என்று சிங்கத்துக்கு கை நீட்டியவர் செய்தவர்கள் பாரதி. செல்லம்மாள் பாரதி பதறி போனார். கடவுளே நல்ல புத்தியை கொடு என்றார். பக்கத்தில் இருந்தவர் பதறி போய் கேட்டார் யாருக்கு என்று. செல்லம்மாள் சிரித்துக் கொண்டே சொன்னாள் சிங்கத்துக்கு என்று. ஆக அப்படி வனராஜனோடு இந்த கவிராஜன் பேச்சுவார்த்தை நடத்தியவன் திருவனந்தபுரத்திலே. அப்படிப்பட்டவன் பெருமையை கவிக்குயில் என்று பாடிய இந்த கவிதை குயிலுக்கு நம் மனமார்ந்த வாழ்த்து.